எல்லோருக்கும் வணக்கம். இப்ப நான் ஒரு சாரி பிளவுஸுக்கு கைக்கும் கழுத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் போட்டு காட்ட போறேன். இந்த பேட்டர்ன் தைக்கிறதுக்கு நான் ஒரு லேஸ் எடுத்திருக்கிறேன். 1/2 இன்ச்சி அளவில் ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை வந்து ஒரு சாரி பிளவுஸின் 2 கைக்கும் கழுத்துக்கும் வர மாதிரி சின்ன ஒரு பேட்டர்ன் செய்ய போறேன். இப்போ சாரி பிளவுஸை 2ஆ மடிச்சு அந்த மிடில் பகுதியில தான் அந்த பேட்டர்னை நான் போட போறேன். இப்போ நான் இந்த பிளவுஸுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரியே ஒரு லேஸ் எடுக்கிறேன். இது வந்து 1/2 இன்ச்சி சைஸ்ல ஒரு அகலமான ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை 2 பக்கமும் தைக்கணும். வெறுமனையே நடுவால மட்டும் லேஸ்ல தைக்கக்கூடாது. இப்போ பாருங்க, ஒரு அஹ், இதழ் வடிவில் அந்த லேஸை மடித்து கையால் அமர்த்தி வச்சு தைக்க போகிறேன். இது வந்து ஒரு மார்க் பண்ணல, நான் வந்து ஒரு கண்ணால் பார்த்து கை அளவில் ஒரு குறிப்பில் நான் இதை இந்த மிஷினால் சுற்றி தைக்கிறேன். இந்த லேஸை வந்து வெட்டி வெட்டி தைக்கக்கூடாது, அப்படியே கண்டினியூவாக தைக்கணும். இது வந்து ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரியான ஒரு டிசைன் உண்டு. இதே மாதிரி தான் நீங்கள் தைக்கணும் இல்லை, இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எந்த டிசைனையும் இப்படியே தைக்கலாம். நான் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் குயிக்காக செய்யக்கூடிய மாதிரியே இந்த டிசைனை தைக்கிறேன். கைவிரலாலே அமர்த்தி கொண்டு இந்த ரோஸ் பெட்டலை அப்படியே இந்த டிசைனை தைக்கிறேன். இப்போ நான் 2 டிசைன் போட்டுட்டேன். இதை 3ஆவது அப்படியே கண்டினியூ பண்ணியே தைக்கணும். வெட்டி வெட்டி தைக்கக்கூடாது. வெட்டி வெட்டி தைச்சிங்கன்னு சொன்னால் அந்த பேட்டர்ன் வந்து அழகாக வராது. மிஷினால் தைக்க இயலாட்டிக்கு நீங்கள் கையால் முதல்ல நூலோடி தைச்சிட்டு அதுக்கு பிறகு மிஷினால் மேலே ஒரு அமர்த்தி ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பேட்டர்ன் வந்து வடிவாக இருக்கும். இதை அப்படியே கண்டினியூவாக தைச்சி முடிக்கிறேன். தச்சு முடிச்சா பிறகு மறுபடியும் இன்னொரு தையல் போடணும். இந்த லேஸ்ல ஒரு பக்கம் தான் தைச்சிருக்கிறேன், இன்னொரு பக்கமும் அப்படியே தைக்கிறேன். பாருங்க, கண்டினியூவாகி அப்படியே தொடர்ந்து தைக்கிறேன். இப்படியே 2 கைக்கும் இந்த பேட்டர்னை போட்டு முடித்து சாரி பிளவுஸுக்கும் கழுத்துக்கும் இந்த டிசைனை கொடுத்துருக்குறேன். பிறகு இந்த கையை அந்த ப்ளவுஸோட ஜாயின் பண்ணி இந்த சாரி ப்ளவுஸை முடிச்சிருக்கிறேன். இந்த சாரி ப்ளவுஸின் இந்த ஒர்க்குக்கு இதில் 3 ஸ்டோன் போட்டு இந்த ப்ளவுஸை தைச்சி முடித்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். நல்லா அழகாக வந்திருக்குது. ஒரு டீப் நெக் எடுத்திருக்கிறேன். அந்த நெக்குக்கு இந்த டிசைனையே சிம்பிளாக கொடுத்து முடிச்சிருக்கிறேன். அழகாக வந்திருக்குது. நன்றி, வணக்கம்.